அடுத்ததாக எண் 9 9ஆம் வகுப்பு A2 பிரிவை சேர்ந்த எஸ் ரஞ்சனா தன் பேச்சால் மேடையை அலங்கரிக்க வந்திருக்கிறார். தமிழே உன் பெயரால் ஊற்றெடுத்து ஓடுகிறேன் நதியாக, கலப்புக்கும் நீயே கடலாகினல். எண்ணுவது முன்னையே, எழுதுவது முன்னையே, உண்ணுவது முன்னையே, உயர்ப்பது முன்னையே, இணை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழன்னையே, உனக்கு என் முதல் வணக்கம், அவையோருக்கு என் வணக்கம் என கூறி எனது உரையை துவங்குகிறேன். தமிழ் கலாச்சாரம் என்பது தமிழ் மக்களின் பண்பாடு. உலகிற்கு கலை, அறிவியல், பண்பாடு, விளையாட்டு ஆகிய அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவன் தமிழன். உலகிற்கு அறிவை கடனாக கொடுத்தவன் தமிழன். இன்று உலகத்தில் பிற இன மக்கள் தம் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழன் ஒருவன் தான் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். கல் தோண்டி மண் தோன்ற காலத்தில் வாளோடு முன் தோன்ற மூத்த கொடி நாம் தமிழ் கொடி. அத்தகைய பெருமையோட தமிழனின் பண்பாடு என்பது மொழி, கலாச்சாரம், விருந்தோம்பல் என பல உள்ளன. தமிழர்களிடமிருந்து தமிழின் கலாச்சாரத்தை மாற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நம் உடலில் தசையும் எலும்பும் எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் தமிழர்களுக்கு அவர்களின் தமிழ் பண்பாடு. நம் முன்னோர்கள் அன்றே தமிழர்களின் வருங்கால வாழ்க்கை நதிகளை வழிவகுத்து சென்றார்கள். வந்தோரை வருகை என கைகூப்பி வணங்குவதுதான் தமிழர்களின் பண்பாடு. ஆனால் வெளிநாடுகளிலோ கையை குலுக்குவதும் கட்டி அணைப்பதும் தான் அவர்களின் பண்பாடு. நம் நாட்டை 200 ஆண்டுகள் ஆண்ட ஆங்கிலேயர்கள் கூட இன்றுள்ள கொரோனா நிலையில் தமிழர்களின் பண்பாடான கை கூப்பி வணங்குவதை கடைபிடித்தனர். அது மட்டுமா, தமிழர்கள் மட்டுமின்றி இவ்வுலக நாடுகளே கடைபிடிக்க வைத்த ஒரு பண்பாடு என்றால் அது நம் தமிழர்களின் பண்பாடே. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறினால் மட்டும் போதாது. தமிழன் என்பதற்கு வீரத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கி இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டுமெனில் நீ ஒரு வீரனாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நம் முன்னோர்கள் காலை அடக்க வேண்டும், கல்லை துக்க வேண்டும். அப்போதுதான் பெண்களை திருமணம் செய்து கொடுப்பார்கள். எதற்காக? அவன் ஒரு வீரன் என்பதற்காகவா? இல்லை, குடும்பத்தில் ஏற்படும் இன்னல்களை தன் வல்லமை மூலம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். நம் பண்பாடுகளில் மிக சிறந்தவை விருந்தோம்பல். வந்தோரை வருகை என கைக்குப்பி வணங்கி இலையில் சாதமிட்டு வயிறு நிறைய உணவு கொடுத்து திருப்பி அனுப்புவதுதான் விருந்தோம்பலின் பண்பாடு. இன்றும் இந்த நாட்டில் இவ்வகையான பண்பாடு கடைபிடிக்கப்படுகிறது. 6 அறிவுடைய மனிதர்களை கூட மதிக்க தெரியாத இவ்வுலகில் 5 அறிவுடைய மாடுகளுக்கு பொங்கல் வைத்து வணங்குகிறார்கள். அது மட்டுமா, ஜல்லிக்கட்டு மூலம் ஒவ்வொரு வருடமும் தன் வீரத்தினை பறைசாற்றுகிறார்கள். இது வீர விளையாட்டு மட்டுமல்ல, தமிழர்கள் தன் உயிரை கூட நினைக்காமல் வீரத்திற்காக தன் உயிரை கொடுக்கும் வீர விளையாட்டு ஆகும். இவ்விளையாட்டு மூலம் அவர்கள் கொடுக்கப்படும் பயிற்சியினால் ஆர்ஜினர் கிளாண்ட் என்ற திரவம் அதிகமாக சுருக்கும். இன்றுள்ள மக்கள் அனைவரும் தமிழ் பண்பாடு அழிந்து வருவதாக கூறுகிறார்கள். ஆனால் அவை இல்லவே இல்லை. தாவணி அணிவதுதான் பெண்களின் கலாச்சாரம். ஆனால் இன்று ஜீன் என்ற உடையில் நாடே மாறிவிட்டு வருகிறது. ஜீனை கண்டுபிடித்தது வேண்டுமானால் வெளிநாடாக இருக்கலாம், ஆனால் அதற்கு துப்பட்டாவை அணியை கண்டுபிடித்தது நம் தமிழர்களே. கலாச்சாரம் வேண்டுமானால் மாறும், ஆனால் அவற்றை அலட்சியப்படுத்தும் நோக்கத்துடன் எவையும் மாறாது. நம் பண்பாடுகளில் மிக சிறந்தவை மொழியின் சிறப்பு. பிறந்த குழந்தை அம்மா என்று அழைப்பதால் அம்மா என்றும், தன்னை தந்தவன் என்பதால் தந்தை என்றும், தன்னை தந்தவனே தந்தவன் என்பதால் தாத்தா என்றும் மிக சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது. எந்த ஒரு பண்பாட்டிற்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் பண்பாட்டிற்கு உண்டு. ஏனென்றால் ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுக் கொடுத்ததை விட ஒரு மனிதன் அகவாழ்விலும் புறவாழ்விலும் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததை நம் தமிழனுடைய பண்பாடு. தோழர்களே, ஈகையை பண்பாட்டாக உயர்த்தியவன் இல்லை எங்கள் தமிழன். ஈகையை பண்பாட்டாக கொண்டு கலாச்சாரத்தை கொண்டாடியவன் எங்கள் தமிழன். கொடுப்பதிலும் பெறுவதில் மட்டும் சிறந்து விளங்கியவன் இல்லை எங்கள் தமிழன். வீரத்திலும் தலை சிறந்து விளங்கி சீறி பாயும் காளையும் சின்னம் கொண்ட சிங்கமும் அடக்கி ஆள்வதும், எவரேனும் எங்களை அடக்க நினைத்தால் அது எவராக இருந்தாலும் அவர்கள் எதிர்த்து போராடுவது எங்கள் குணம் என்று வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். போரில் புற முதுகில் அம்பப்பட்டு ஓடுவது அவமானம் என்றும், நெஞ்சில் அம்பப்பட்டு வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி அதுவே தன்மானம் என்ற ஒரு இனம் வீரத்தை பண்பாட்டாக கொண்டிருக்கிறது என்றால் இதுதான் அல்லவா தமிழரின் கலாச்சாரம். தாய் தந்தை இல்லாதவன் மட்டும் அனாதை இல்லை, தனக்கேன ஒரு தாய்மொழி இல்லாதவன் அனாதை தான். தமிழ் இருக்கும் வரை நாம் என்றும் அனாதை இல்லை என கூறி எனது உரையை திரையிட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உலகிற்கே கலை, பண்பாடு, அறிவியல் என அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். இனிவரும் தலைமுறையாகிய நாமும் நம் கலாச்சாரத்தை பின்பற்றுவோம் என்று ரம்மியமாக பேசிய ரஞ்சனாவிற்கு நன்றி.